தனுஷ் ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தா இமீடியட்டா ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா நான் நீக் படத்தை பத்தி பேச போறேன். கோவத்துல ஏதாவது திட்டிட்டேன்னா நான் பொறுப்பு இல்ல. இந்த ஐடியா கொடுத்தது கூட உங்க டைரக்டர் தான். வழக்கமான லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எப்படி சேஃப்டி கார்டு போட்டாரோ அதே மாதிரி நான் சேஃப்டிக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நிலவுக்கு என்மேன் என்னடி கோவம் ஒரு வழக்கமான காதல் கதை அப்படின்னா ஒரு வழக்கமான ஸ்கிரீன் பிளே எடுத்துருந்தீங்கன்னா கூட இந்த படம் ஓரளவுக்கு ஆவரேஜ் படமா சொல்லிருக்கலாம். ஆனா இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எவனுமே உட்காந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு 20 நிமிஷம் என்டர்டைன்மெண்டா இருக்க ஒழிய மத்தபடி டோட்டல் படமே வேஸ்ட். இந்த படத்தோட பிளஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல அதாவது இந்த 20 நிமிஷம் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, மியூசிக் சூப்பரா இருக்கு, சாங்ஸ் அல்டிமேட். இதை தவிர படத்துல ஒண்ணுமே இல்ல. இதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிஆர் டீம் வச்சு படம் ஆஹா ஓகோன்னு சொல்ல வைக்கிறீங்களே, அதுதான் உங்களோட பெரிய வெற்றி. என்னடா இந்த அளவுக்கு இந்த படத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்த்தா தனுஷ் சாரோட அக்கா பையன் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கஸ்தூரி ராஜா. அவரோட பேரன் தான் வந்து ஹீரோ. அப்போ உங்க குடும்பத்துல இருந்து ஒரு பையனை இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்காக எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷனையும் சரி ஃபேக்கான இன்ஃபர்மேஷனையும் சரி இந்த படத்துல தாராளமா நீங்க யூஸ் படுத்தலாம். அடுத்த வாரம் சக்சஸ் மீட் வச்சு அந்த ஹீரோ வேற லெவல் ஆக்டிங்க சொல்லுவாங்க.